அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சமீபத்தில் பத்திரிகைகளில் வந்த செய்தி, அமைச்சர் பொன்முடி குற்றவாளி, அவர் விரைவில் கைது செய்யப்படலாம், நீதிமன்ற தீர்ப்புகள் அவரை குற்றவாளியாக ஆக்கியிருக்கிறது, குற்றவாளியாக இருப்பதற்கு அவர் ஊழல் செய்தது தான் காரணம் என்று சொல்லி தீர்ப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கைது என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாரு, அதுக்கு இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் அவர் கைது செய்யக்கூடாது என்று சொல்லி தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யார் குற்றவாளியோ அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படும், அதை யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. பொன்முடி மட்டும்தான் குற்றவாளியா? அவர் மட்டும்தான் ஊழல் செய்தவரா? சமீபத்தில் எவ்வளவு ஊழல் பற்றிய அறிக்கைகள் வந்தது. ஒரு போய் விமானம், போர் விமானம் வாங்குறாங்க, ஒரு நாட்டில் நம்மை நாட்டை விட விலை குறைவாக அதே விமானம் வாங்கப்பட்டிருக்கிறது, அதிக விலை கொடுத்து இந்தியர்கள் வாங்கி வந்திருக்கிறாங்க. இப்போ இந்தியர்கள் நான் முட்டாளா? ஏன் அவ்வளவு பெரிய பணம் பொருளாதாரம் அதில் செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டதே, அது என்ன ஆச்சு? சமீபத்தில் சிஏஜியுடைய அறிக்கை வந்தது, ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்கிறாங்க. இந்த பெரிய பட்டியலில் ஒவ்வொரு விஷயம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டர் ரோடு போட 200 கோடியிலிருந்து 250 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கும். ஒரே ஒரு கிலோமீட்டர் ரோடு போட 250 கோடினா எவ்வளவு பெரிய பட்ஜெட் தெரியுமில்ல? எவ்வளவு தூத்துக்குடியில எத்தனை மக்களுக்கு வீடு கட்டி தரலாம் தெரியுமா? ஆயிரக்கணக்கான மக்களுடைய அந்த பணத்தை ஒரு கிலோமீட்டருக்கு அந்த ரோடு போடுறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஊழல்? இவங்க தண்டிக்கப்பட்டாங்களா? இல்ல. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு சார்பில் இன்னைக்கு அந்த சட்டம் சாய்ந்து நிற்கக்கூடிய ஒரு காட்சி. இதை முதல்ல புரிஞ்சுங்க. எதுக்கு இந்த விஷயத்தை நான் உதாரணமா சொல்றேன்னா, முஸ்லீம் சமுதாயத்துடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? முஸ்லீம் சமுதாயம் இந்த இடத்தில் இந்த ஆளும் வர்க்கத்தினால், இந்த பாசிச சக்திகளால் எப்படி நசுக்கப்படுகிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சிறைச்சாலைகள்ல நிறைய பேர் கைதிகள் இருக்கிறாங்க. சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்து விட்டு சொல்கிறார்கள், சிறைச்சாலைகளில் உள்ளவர்களில் 33% பேர் முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் கொலைகாரனா இருக்கிறானா? முஸ்லிம்கள் கேடியா இருக்கிறானா? முஸ்லிம்கள் திருடனா இருக்கிறானா? முஸ்லிம்கள் பயங்கரவாதியா இருக்கிறானா? ஒண்ணும் கிடையாது. ஏன்டா இவ்வளவு பேர் சிறைக்கு போனா? காரணம் என்ன? சிறைக்கு போனதுக்கான காரணத்தை எடுத்து பார்த்தால், தொழுதால் கைது செய்யப்படுகிறார்கள், கடை திறந்தால் கைது செய்யப்படுகிறார்கள், பேசினால் கைது செய்யப்படுகிறார்கள். எதுக்காக கைது செய்யப்பட்டோம் என்ற காரணம் கூட தெரியாம கைது செய்யப்படுறாங்க. சில உதாரணம் மட்டும் சொல்றேன் கேளுங்களேன். ஆல்ட் நியூஸ் ஜுபைர் ஒருத்தர் கைது பண்ணாங்க. எதுக்கு கைது பண்ணாங்க? நுபுர் சர்மான்ற ஒரு பெண்மணி டிவியில அல்லாஹ்வுடைய தூதரை இழிவா பேசுறா. இந்த வீடியோ உலகம் முழுக்க கொண்டு போனவர் ஆல்ட் நியூஸ் ஜுபைர். இவரை கைது செய்யணும். எப்படி கைது செய்யறது? அவர் ஒரு ஃப்ராடு கிடையாது, அவர் ஒரு பொறுக்கி கிடையாது, அவர் ஒரு கொலைகாரன் கிடையாது, அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. ஆனா கைது செய்யணும். எப்படி கைது செய்யறது? எடுத்து பார்க்கிறான், அவருடைய வரலாறு, அவர் ஹிஸ்டரியை நோண்டுறான், ஒன்றும் கிடைக்கல. அவர் ஏதாவது சமூக வலைதளங்களில் பகிர்ந்து இருக்கிறாரா, போய் பாருன்னு போய் தேடுறான். 2022 ஒன்னும் இல்ல, 2021 ஒன்னும் இல்ல, 2020 ஒன்னும் இல்ல, 2019 ஒன்னும் இல்ல, 2018 ஹனிமூன் என்று சொல்லி ஒரு ஓட்டலை போட்டிருக்காரு. இதை காரணம் பண்ணி சொல்லி கைது செஞ்சிருக்கிறான். ஹனிமூன் ஓட்டல போட்டா என்ன கைது செய்யற? ஹனிமூன் இல்லை, அது ஹனுமான். சரி, ஹனுமான் போட்டா என்னடா? மத மோதலை வித்திடுவதற்காக அவர் ட்வீட் செய்திருக்கிறார். எங்கப்பா யாருப்பா சண்டை போட்டா? சண்டை போட்டதுக்கு ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா? இங்க மத கலவரம் நடந்ததா? இங்க மோதல் நடந்ததா? எதற்கா சார்ஜ் ஷீட் போட்டிருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஆல்ட் நியூஸ் ஜுபைர் கைது செய்யப்படுகிறார். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, ஆல்ட் நியூஸ் ஜுபைர் சாதாரண ஆள் கிடையாது. உலகம் முழுக்க அறியப்பட்டவர், பணபலம் உள்ளவர், அரசியல் பின்புலம் உள்ளவர். கைது செய்யப்படுகிறார். உடனே வெளியே வர முடியல. எவ்வளவு நாள் சட்ட போராட்டம் நடத்தி பின்னாடி வெளியே வந்தார். கபீல்கான் உங்களுக்கு தெரியும். கபீல்கானை கைது பண்ணது உத்தரப்பிரதேச அரசு. எதுக்கு கைது பண்ணாங்க? உத்தரப்பிரதேசத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் குழந்தைகள் இறந்து போறாங்க. இவர் என்ன பண்றாரு? தன்னுடைய செலவுல ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி தரார். இது கொடுத்ததற்காக கபீல்கானை கைது செய்யறாங்க. சித்திக் காப்பான் என்பவரை கைது செய்யறாங்க. கேரளாவுடைய பத்திரிகை மன்ற தலைவராக இருக்கக்கூடியவர், அரசியல் பின்புலம் உள்ளவர், மக்களால் அறியப்பட்டவர். உத்தரப்பிரதேசத்தில் அத்ராஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில பாலியல் குற்றச்சாட்டு நடந்து அந்த பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பதிவு செய்வதற்காக சென்றவர். ஒரு பத்திரிகையாளருடைய வேலை என்ன? இப்ப போடுறாங்க நியூஸ் 7, யாருமே போகாத தீவுக்கு கடல் வழியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த பகுதிக்கு உள்ளே நாங்கள் வந்தோம், இங்கே போர் நடக்கிறது, அங்கே நாங்கள் போனோம், இங்கே மக்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள், அங்கிருந்து மக்களை மீட்டெடுக்கக்கூடிய இடத்துக்கு போறோம். இதான பத்திரிகையாளர் செய்வான்.
ஹத்ராஸ் பகுதிக்கு செய்தி சேகரிக்க போன சித்தி காப்பான கைது பண்றாங்க. 2 ஆண்டுகள், 2 வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன தப்பு பண்ணாரு? கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்திய பிறகுதான் வெளியே வந்தார். அதே மாதிரி நீங்க பெரிய ஒரு பட்டியல் போயிட்டே இருக்காது. அவன் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களை இன்னைக்கு கைது செய்யற காரணமே இல்லை. அப்ப இன்னைக்கு சட்டம் இயற்றக்கூடிய, சட்டம் எழுதக்கூடிய, சட்டம் படிக்கக்கூடிய துறையில் முஸ்லிம்கள் இல்லை. அமைச்சராக இருக்கக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவர்களே இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியல என்று சொன்னார். இன்னைக்கு மலைவாழ் மக்களை விட, பழங்குடியின மக்களை விட கீழ்நிலையில் உள்ள நம்ம சமுதாய நிலைமை என்ன? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதற்கெல்லாம் சட்ட படிப்பை கையில் எடுக்கு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்ல ஒருத்தனை டாக்டர் ஆக்குற மாதிரி, ஒருத்தனை ஒரு இன்ஜினியர் ஆக்குற மாதிரி, ஒருத்தரை அந்த பொறுப்பு, ஒருத்தர் இந்த பொறுப்பு, ஒருத்தர் ஐடி, இது ஒவ்வொரு துறைக்கு அனுப்புற மாதிரி குடும்பத்தில் ஒருத்தரை சட்டத்துறைக்குன்னு படிக்க வைங்க. அவர்களை வழக்கறிஞர் ஆக்குங்க, அவங்களை நீதிபதி ஆக்குங்க. இன்னைக்கு நல்ல ஒரு நிலையில இன்னைக்கு அந்த சட்டத்துறை சென்று கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு துறை என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் முஸ்லிம்கள் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால சட்டத்துறையை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறார்கள். சட்டத்துறையை தேர்ந்தெடுத்தால்தான் நாளைக்கு நம்முடைய குடும்பமும் நம்முடைய சமூகம் பாதுகாக்கப்படும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்கின்றேன். வாகுறுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.